தங்கமையில் எடுத்த இந்த முடிவை நினச்சி கோமதியுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. வீட்டுக்கு வந்த கோமதி பாண்டியன் கிட்டேருந்து மற்றவங்க கிட்டே இந்த விஷயத்த சொல்லும்போது பாண்டியனும் மற்றவங்களும் ரொம்ப அதிர்ச்சியானாலும், ஆனால் சரவணன் தன்னுடைய முடிவில் தெளிவாக இருக்காங்க. தனக்காக தான் நின்னே ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி தங்கமையில தான் வாழ்க்கையிலேருந்து விரட்டி விட்டதை நினச்சி சந்தோஷப்படுற அதே நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களை சமாளிக்கணும்னு இங்கே சரவணன் நினைக்கிறாங்க. இந்த சரவணா, நான் இது வாழ்க்கை விஷயம், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், பார்த்து பக்குவமாக முடிவெடுக்கணும்னு சொன்னேன்லடா அப்படின்னு சொல்லும்போதும் அதுக்கு சரவணன், அப்பா இந்த விஷயத்தில் நான் ஏற்கனவே எடுத்த முடிவு தான். இப்போ இடையில குழந்தைன்னு ஒன்று வந்துடுச்சுன்றதுக்காக நீங்கள் எல்லாரும் அந்த குழந்தைக்காக யோசிக்கிறீங்க. எனக்கும் அது சரின்னு தான் தோணுது. குழந்தைக்காக யோசிக்கிறதும் தவறு இல்லைதான். அந்த குழந்தை ஏன் குழந்தைதான்ப்பா. இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் அதுக்காக தங்கமயில் கூடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாதுப்பா. தயவு செஞ்சு இனிமே இதை பற்றி வீட்டில் யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்பி உள்ளே போக பாண்டியன் கோமதின்னு எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அடுத்த நாள் எப்போதும் போல் இங்கே தங்கமயில பார்க்கவும் செய்கிறாங்க சரவணனும். சரவணனுக்கு அங்கே தங்கமயில பார்த்ததும் எங்கள் பக்கத்தில் போயிட்டு தங்கமயில பார்த்து, என்னடி ரொம்ப மோசமான ஒரு ஆளாக இருக்க அப்படின்னு சொல்ல, யாருன்ற மாதிரி தங்கமயில் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரியும் நீ தப்பே பண்ணாத மாதிரியும் கோர்ட்டில் அப்படி பேசின. டிவோர்ஸை எனக்கு வேண்டா வெறுப்பா விட்டு கொடுக்குற மாதிரி நீ இந்த டிவோர்ஸ்க்கு சம்மதம்னு சொன்ன. அதுவும் தப்பு பண்ணது நான் தான்ற மாதிரி நீ ரியாக்ட் பண்ணதுலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டி. என்னடி உன் மனசில் பெரிய இதுன்னு நினைப்பா. வீட்டுக்கு அம்மா வந்தாங்க, மீனா வந்தாங்க, இங்கே ராஜி வந்துச்சுன்னு எல்லாரும் நம்மளை பார்க்க வந்துட்டாங்களேன்னு ரொம்ப ஆட்டம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே தங்கமயில் அப்பையும் பேசாமல் தான் இருக்காங்க. இங்கே பார், இப்போ உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, நாய் போயிடுச்சு. இனிமே நான் யாரோ நீ யாரோ அப்படின்னு சொல்லும்போது தங்கமயில் அப்போ உடனே சரவணனை பார்த்து சொல்கிறாங்க, அப்படி நான் எப்போதும் நினச்சதுனால தான் இப்போ நான் இப்படி நின்றுட்டுருக்கேன். நீங்கள் யாரோ நான் யாரோ நினச்சதுனால தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லாமல் நான் நின்றுட்டுருக்கவும் செய்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இன்னும் அந்த ஒரு இடத்துலையே நின்றுட்டுருக்கீங்க. வாய் தான் இப்படி சொல்லுதே தவிர்த்து, ஆனால் நீங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து நீங்கள் பேசணும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும், உங்ககிட்ட நான் பேச தயாராக இல்லை அப்படின்னு தங்கமேல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. சரவணனுக்கு இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சரவணன் அஞ்சலியை பார்க்க கோவிலுக்கு போக அஞ்சலியோ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. சரவணா, நீ நினச்ச மாதிரி தங்கமேல் உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. இனிமே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த தடையும் வராதுல்ல, திரும்ப உங்கள் வீட்டில் இருக்கவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்க, அதுக்கு சரவணன் சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அஞ்சலி. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் நான் பேசிக்கிறேன். தம்பிங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் ஆரம்பத்தில் என்னுடைய காதலை சொன்ன போது எங்கள் வீட்டில் இருக்க யாரும் ஏற்றுக்கல. செந்தில் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். இங்கே கதிர் அவன் கல்யாணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்திருக்கு. இன்னைக்கு ஏன் கல்யாணம் மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி அமையவும் இல்லை, பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கவும் முடியலை. ஆனால் இப்போது வீட்டில் இருக்கவங்களால என்னை எதிர்த்து எதுவுமே பேச முடியாது. அதனால் கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இங்கே சரவணன் அஞ்சலியை பார்த்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அஞ்சலியும் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்ல, எதுக்கும் பயப்படாத அஞ்சலி, உனக்கு நான் இருக்க, என்றைக்குமே இருப்பேன்னு கையை கொடுத்த நம்பிக்கையை சில வார்த்தைகளை சொல்லவும் செய்கிறாங்க. அஞ்சலி எப்படி சரவணன் மேலே அதிக நம்பிக்கையில் இருக்காங்க. சரவணனும் இங்கே அஞ்சலி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்ற ஒரு எண்ணத்துலேயே இருக்காங்க. வீட்டில் கோமதி இருக்காங்க. கோமதி வந்துட்டு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்கன்னு சொல்ல, என்னாச்சு கோமதி, உனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையான்னு பாண்டியன் பதட்டப்பட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மயில் இருக்கால அவளுக்கு இன்றைக்கி ஸ்கேன் எடுக்கிறாங்களாம். மீனாவுக்கு ஃபோன் பண்ணி மயில் சொல்லியிருக்கா, அதனால் மீனாவும் கூட போகிறான், நானும் போயிட்டு வரட்டுமாங்கன்னு சொல்லும்போது பாண்டியன் பார்க்குறாங்க, அந்த பிள்ளைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒன்றுமே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. இனி நீ போய் நிற்கிறதும் சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியலையே கோமதின்னு சொல்ல, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நம்ம வீட்டு வாரிசுங்க, அதை தங்கமயில் வயிற்றில் சுமந்துட்டு இருக்கும்போது நாம் அந்த பிள்ளைக்காக போய் நிற்கலைன்னா எப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சரவணன் வராங்க. சரவணனை கூப்பிடுறாங்க. பாண்டியனும் இதோ வரப்பான்னு பக்கத்தில் வர சரவணன் கிட்ட, இன்னைக்கு என்னன்னு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா என்ன விஷயம், இன்னைக்கு ஏதாச்சும் நல்ல நாளான்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு தங்கமயில செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, நீயும் கூட போனால் தானடா நல்லா இருக்குன்னு சொல்ல, அப்பா அவளுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுலப்பா அப்படின்னு அங்கே சரவணன் சொல்ல, நீ சொல்கிறது சரிதாண்டா, ஆனால் அந்த குழந்தைக்கும் உனக்கும் இருக்கிற சம்மந்தம் ஒன்றும் விட்டு போகலையே அப்படின்னு சொல்ல, சரவணன் பார்க்குறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இங்கே கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் கோமதி, இங்கே சரவணனுக்கு மனசு மாறிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாண்டியனும்.
சரவணனும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் மீனா தங்கமயில் இப்படி இவங்க 2 பேரும் வந்து வெயிட் பண்ணும்போது சரவணன் வந்ததை பார்த்ததும் தங்கமயில் முகத்தை திருப்பிக்கவும் செய்கிறாங்க. மீனா, நான் இங்கே வந்ததே என் பிள்ளைக்காக தான்ப்பா, அந்த பிள்ளையை பார்க்கணுன்றதுக்காக தான்ப்பா நான் வந்திருக்கேன். அவள் எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே சரவணனை பார்த்துட்டு தங்கமயில் கோவமாக மூஞ்சி திருப்பிக்க, எப்படி மாமா அப்படின்னு அங்கே மீனா பார்க்குறாங்க. சரிப்பா, அந்த பிள்ளைக்கு ஆகிற மருத்துவ ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இந்தாப்பா பணம் அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா கையில் கொடுக்குறாங்க. சரவணனும் அதை மீனா வாங்கவும் மறைக்கிறாங்க. உடனே மீனாவை பார்த்துட்டு தங்கமயில், மீனா அதெல்லாம் எனக்கு எதுவும் வீணா மீனா, என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும். என் பிள்ளைக்கு எது வேணுமோ எது செய்யணுமோ அதை என்னால் செஞ்சுக்க முடியும். தேவையில்லாமல் மற்றவங்களுடைய பணத்தில் நான் வாழ விரும்பலை. இது நாள் வரைக்கும் வாழ்ந்தது போதும். இனி என்னுடைய உழைப்பில் தான் என் குழந்தையும் நானுமே இருப்போம். அதை தெளிவாக அவர்கிட்ட நீ சொல்லிடு மீனா அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி உனக்கு ரொம்ப திமிர் வச்சு போயிட்டான்னு அங்கே நிற்கிற சரவணன் கோவத்தில் திட்ட, மாமா இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் அமைதியாக, இங்கே இவளுக்கு இருக்க திமிர் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நானும் பார்க்குறேன். என் பிள்ளைக்கான செலவை என்னைய செய்ய விட மாட்டால அப்படின்னு கோவத்தோட சரவணன் கிளம்பி போகிறாங்க. தங்கமயிலும் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப, சரிக்கா நான் அப்போ கிளம்பட்டுமான்னு மீனா சொல்ல, நீ கிளம்ப மீனா, இங்கேருந்து பக்கம் தானே, நான் நடந்தே போய்ப்பேன்னு இங்கே மீனா கிட்ட தங்கமயில் சொல்லிட்டு அவங்களே கிளம்புறாங்க. மீனாவும் கிளம்பி போனதுக்கு பிறகு தங்கமயில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சரவணன் அங்கே வழியிலே நிற்க, ஏய் நில்லு அப்படின்னு கையை காட்டி மறுக்கவும் செய்கிறாங்க. மறைச்ச உடனே ஏன் இங்கே தங்கமயில் நிற்க, என்ன இப்போ அப்படின்னு கேட்கும்போது சரவணன் சொல்கிறாங்க, இங்கே பார், உன் வயிற்றில் வளர்றது என்னோட பிள்ளை, என் பிள்ளையை எப்படி பார்க்கணும் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக வரல. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்குது. அதை நீ சரியாக செய்யணும். செய்யாத பட்சத்தில் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அங்கே சரவணன் வந்துட்டு தங்கமயில எச்சரிக்க, தங்கமயிலுக்கு கோவம் வந்துடுது. எதுவும் உன் பிள்ளை, அன்னைக்கு இந்த பிள்ளை என் வயிற்றில் வளருதுன்னு உங்ககிட்ட அவ்வளோ ஆசையை சொல்ல வந்தப்போ இது யார் குழந்தைன்னு கேட்ட ஆளுதானே நீ. இப்போ என் பிள்ளைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறதுனால இன்னைக்கு இது உன் பிள்ளை ஆயிடுமா? என்றைக்குமே இந்த குழந்தை என் குழந்தை. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, என் குழந்தைய எப்படி பார்க்கணும் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அதை சொல்கிற ஒரு தகுதி கூட உனக்கு கிடையாது அப்படின்னு தங்கமயில் பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே தங்கமயிலையும் சரவணனையும் ஒன்றா பார்த்த ஆட்டோவில் வந்த அஞ்சலி ஆட்டோவை கட் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல நின்று அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு எங்கள் பக்கத்தில் வராங்க. சரவணனை அப்போது இங்கே சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுருது. அங்கே நிற்கிற அஞ்சலி யோசிக்கிறாங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு விஷயத்த சொன்னான். இந்த மாதிரி சரவணன் அவன் மனைவியோட ஹாஸ்பிட்டல் வந்திருக்கதாகவும் ட்ரீட்மெண்ட் அதுக்காக தான் வந்ததாகவும் சொன்னான். இப்போ 2 பேரும் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் எனக்கு கொடுத்த வாக்கு எல்லாமே பொய்யா? அப்போ அவன் பிள்ளைக்காக தான் போகிறான்னா இப்போ எதுக்காக மயில கூட வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் அஞ்சலி நினைக்கவும் செய்கிறாங்க. எனக்கு வாக்கு கொடுத்துட்டு நீங்கள் தங்கமயில் கூட என்ன சரவணா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கோவத்தில் தான் அஞ்சலி பக்கத்தில் வரவும் செய்கிறாங்க. அஞ்சலி பக்கத்தில் வந்த உடனேயே சரவணன் இங்கே அஞ்சலியை பார்க்க, அஞ்சலி நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சரவணா இப்போ தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது, அதனால தான் நான் உன்னை பார்க்கணும் பேசணுன்றதுக்காக வந்தேன். நீ என்னடானா எங்கள் தங்கமயில் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, இவங்க தான் உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்களே, பின்ன இவங்க கிட்டே பேச்சு என்ன வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அஞ்சலி கேட்கும்போது அதுக்கு சரவணன், நான் ஒன்றும் இவளை என் வாழ்க்கையில் திரும்ப கொண்டு வரத்துக்காகலாம் பேசலை, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் எப்படி இருக்கணுன்ற சொல்லணுன்ற அவசியம் உனக்கு கிடையாதுன்னு அங்கே நிற்கிற தங்கமயில் கையை நீட்டி பேச, இதை கேட்ட அஞ்சலிக்கு கோவம் வருது. ஏய் உனக்கும் இங்கே சரவணனுக்கும் தான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் இதுக்கு சரவணனை ஏன் முன்னாடியே கையை நீட்டி இப்படி பேசுகிற? இங்கே பார், சரவணனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், நீ இங்கே நின்று எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அஞ்சலியும் திமிரா பேசுகிறாங்க. அஞ்சலிக்கும் இதனால் தங்கமயிலுக்கும் வாக்குவாதம் வந்துடுது. உன் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், உன் வாழ்க்கையில் என்றைக்குமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு திரும்ப திரும்ப சரவணனை சீண்டி பார்க்கணுன்றதுக்காகவே இந்த குழந்தை விஷயத்தை வச்சு இன்னும் நாடகம் போடுறியா? எனக்கு என்னமோ இப்போவும் உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. உண்மையிலேயே வயிற்றில் குழந்தை இருக்கான்னு அன்னைக்கு சரவணனுக்கு ஏற்பட்ட சந்தேகம் இன்றைக்கி எனக்கு இருக்குது. ஏன் கொஞ்ச நாள் கழித்து குழந்தை இங்கே நான் வேலைக்கு போன இடத்துல எனக்கு அபார்ஷன் ஆயிட்டுன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்துறதுக்கு, அதுக்காக தானே இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டுட்ருக்கேன். இங்கே பார், உன்னுடைய ட்ராமாவெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாற தயாரா இல்லை. சரவணா நீ சொன்னது சரிதான், இவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போதே புரியுது எவ்வளோ திமிராக இருக்காங்கன்னு. உங்கூடையெல்லாம் இவங்களுக்கு வாழை கொடுத்து வைக்கலல்ல, நீ இவங்களை விட்டு வாழ்க்கையை விட்டு வெளியே வந்ததே பெரிய விஷயந்தான் அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்க அஞ்சலி சொல்ல, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இன்னொரு தடவை என் குழந்தைய பற்றியோ என்னையை பற்றி ஏதாவது பேசின மரியாதை கெற்றும் பார்த்துக்கோன்னு அங்கே நிற்கிற தங்கமேல் சொல்ல, இதை கேட்டுட்ருக்கான்
அஞ்சலிக்கும் தங்கமயிலுக்கும் வாக்குவாதம் வந்ததில் அஞ்சலி தங்கமயிலை கீழே தள்ளி விட்டுறாங்க. அஞ்சலி தள்ளி விட்ட உடனே தங்கமயில் கீழே வயிற்று பிடிச்சிட்டு விழறாங்க. வலியால் துடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாமல் அழுகவும் செய்கிறாங்க. இதை பார்த்த சரவணனும் இங்கே மயிலை என்னாச்சு உனக்கு அப்படின்னு தன்னறியாத ஒரு பதட்டத்தோடு போய் மயிலை தூக்க பார்த்துக்கிட்டு இருக்க அஞ்சலிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சரவணா, அவங்க பண்ணுற ட்ராமாவில் நம்பி நீ இன்னும் ஏமாற தயாராக இருக்கியான்னு சொல்ல அஞ்சலி அப்படின்னு அடிக்க கையை ஊங்கிடுறாங்க. என்ன சரவணா அப்படின்னு பார்க்கும்போது யாராவது திரும்ப திரும்ப அதே விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா? ஏற்கனவே டாக்டர் செக்கப்னு எல்லாம் பார்த்தது தானே இவங்க. அதுவும் இல்லாமல் இங்கே டாக்டர் செக்கப்னு இன்றைக்கி நானும் கூட வந்திருக்கேன். இதை போய் திரும்பவும் பொய்ன்னு சொல்கிறேன். இங்கே பார், என் குழந்தைக்கோ இல்லை மயிலுக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு கோவத்தில் தன் அறியாமல் மயில் மேலே இருக்க பாசம் முழுக்க வெளியாகவும் செய்து இங்கே சரவணனுக்கு அவங்க வழியால் துடிக்கிறத பார்த்ததும் அஞ்சலியை உடனே மிரட்டிட்டு அந்த இடத்துலேருந்து சரவணன் தங்கமயில தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போக தான் செய்கிறாங்க. அட்மிட் பண்ண தான் செய்கிறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு குழந்தை எப்படி ஸ்கேனில் திரும்ப எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் ஒய்ஃப் தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க, இந்த மாதிரி நேரத்தில் அவங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாம், எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, என்ன சார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செக்கப் பண்ணிட்டு போனாங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது இல்லையா? பார்த்து சார், இல்லைனா இவங்களுக்கும் அவங்க குழந்தைக்குமே ஆபத்து தானே டாக்டர் சொல்லிட்டு போக சரவணன் இடிஞ்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க. அஞ்சலி பக்கத்தில் வர சரவணா அது உன்னை இங்கே ரொம்ப காயப்படுத்தி பேசினதுனால தான் சொல்லும்போது நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கே அஞ்சலி, தேவையில்லாமல் திரும்பவும் இங்கே பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காத, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்ல, இல்லை சரவணா நான் என்ன சொல்ல வரேன் நான் அங்கே அஞ்சலி பேச வரும்போது, வேணாம் அஞ்சலி வேணாம், நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டிய டைம் நிறையாவே இருக்குது. அவசரப்பட்டு நான் எந்த வாக்கையும் உனக்கு நான் கொடுத்துருக்கக்கூடாது. வாக்கு தானே கொடுத்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை ஏமாத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் சொல்ல, சரவணா அப்படின்னு அதிர்ச்சியோட திரும்ப அஞ்சலி பார்க்குறாங்க. சரவணன் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தேவை என் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அது வரைக்கும் நான் தங்கமயிலையும் நல்லா பார்த்துக்கணும். தயவு செஞ்சு அது வரைக்கும் நீங்கள் நீ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். குழந்தை பிறந்ததுக்கு வேணா அதுக்கு பிறகு வேணும்னா நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கலாம், பேசலாம். இந்த விஷயத்தை பற்றி இதோட முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் இதை மேற்கொண்டு பேச எதுவுமே இல்லை அப்படின்னு சரவணன் உறுதியான ஒரு முடிவு எடுத்து நிற்கிறாங்க. இங்கே உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்காக தங்கமயில் படுத்திருக்கவும் செய்கிறாங்க. அஞ்சலியும் அந்த இடத்த விட்டு கோவத்தோடு கிளம்பி வெளியேறி போக இங்கே சரவணன் உள்ள கண்ணாடி வழியாக எட்டி பார்க்குறாங்க தங்கமயில் படுத்திருக்கதை பார்த்துட்டு கண்களிங்கப்படி வந்து செல்ல உட்காந்துருக்காங்க. ஏண்டி என் வாழ்க்கையில் திரும்ப ஏண்டி என் வாழ்க்கையில் இவ்வளோ விளையாட்டு விளையாடுன, உன்னை வெறுத்துட்டு போகவும் முடியலை, உன் கூட சேர்ந்து வாழவும் முடியலை, இப்படி ஒரு தண்டனை எனக்கு எதுக்கடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு எங்கள் தலையில் கை வச்ச மாதிரி அழுதுகிட்டு உட்காந்துருக்கவும் செய்கிறாங்க சரவணனும்.